வணக்கம் மக்களே, இன்றைக்கு ஒரு புது விழா. எங்களோட யோகா அம்மாவின் தோசை சுடுற விழா. எங்களோட தோசை சுட்டுக்கோ. Wow, pancake! Pancake! Wow. Amma bango! Pancake for the kids. Pancake for... Avare kopu vidunga amma. Hello ஐயா. Amma bango. Hi. எப்படி pancake எப்படி இருக்கு? Taste good? Super. Super. Yeah, very nice. எப்படி இருக்கம்மா? சாப்பிட்டீங்களா? Very nice. எப்படி இருக்கிறீங்க? How are you? Good. எல்லாம் ரெடி ஆச்சு. ஹலோ யா, நேற்று கண்ட நாங்கள். நான் உங்களை மறந்துட்டேன். தேங்க்யூ. I don't think so. கரண்டி யார் எடுங்க கையில். எனக்கு இந்த பாட்டு புடி குறையா போகிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு பாட்டு அது நாங்கள் அதுக்குள்ள போகண்டு வலிக்கிட ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி என்ன அடுத்த பாட்டு வெரைட்டி அப்படி செட் பண்ணி இருக்கணுமா? இல்லை அது ஒரு பாடம் நாங்கள் பாடி இருக்கிறாங்க ரெண்டு பேர் சேர்ந்து. ஒவ்வொன்றும் மாத்திர அந்த வீடியோ சந்தோஷம் அவனும் ராஜகணபதி இருக்கணும், அஜீஷும் ராஜகணபதி ரெண்டு பேரும் வீடியோ வாங்கினேன். எனக்கு அது பிடிக்கல. அப்படியா? ஏன்னா ஒரு பாட்டுண்டா அதுக்கு அடுத்த வரிங்கிற கற்பனையில் வந்துருவேன். நீங்கள் என்ன எடுக்கிறீங்களா? உங்களையும் எடுக்கிறேன், உங்களோட கொமெண்ட்ஸையும் எடுக்கிறேன்னு பரவாயில்லை. அது நல்ல உங்களோட கொமெண்ட்ஸ் ரைட்? தட்ஸ் ஓகே. அது உங்களோட விருப்பம். ஸோ சில பேருக்கு அது விருப்பம். அப்படி உங்களுக்கு இப்போ இது ஃபுல்லாக விடுங்க. என்ன அது ஈஸியாக இருக்கும் மேடம். இப்படி எடுக்கிறது வேறு இல்லை. கொஞ்சம் அவரு அம்மன் பெருசாக ஊதினா ஊற்ற கஷ்டம். என்ன ஓகேயா? படம்
தோசை இருக்குது எல்லாம் அந்த டைமுக்கு அப்படி எடுக்கணும் மேலே ஓகே அம்மா அடுத்தது பாருங்க இல்ல பேன் கேக் வெயிட் பண்றோம் பேன் கேக் ஓகே பேன் கேக் ஹலோ வாங்க ஓகே டோஸ் ரெடி ஓடி வாங்க Here we go. Thank you. தொப்பியை கலட்டாமா தொப்பியெல்லாம் தூரம் அடுத்தது பேன் கேக் ஹலோ அம்மா எப்படி இருக்கீங்க ஆப்பிள் யார் பிடிங்க ஹலோ ஹலோ நான் உங்களை எல்லாருக்கும் ஒன்று சொல்லணும் இந்த அம்மா அவன் பிள்ளை பிறந்து அடுத்த நாள் அந்த குழந்தைய வகுப்புல உணர்ந்து வச்சிருக்கா சின்ன பிள்ளைய 3 வயசு ஏதோ ஒரு கதையில அவ சொன்னா எனக்கு நீட்டு தான் சொல்ல பைத்தியமா இன்னைக்கு பிள்ளைய கொண்டு வராங்க இந்த வகுப்பு எனக்கு மிஸ் பண்ண நல்ல பேசி பேசி கொண்டு இருக்கு நான் படிச்சுக்கலாம் கரைச்சி என்ன தாய் ரெண்டு நெஞ்சாலும் எனக்கு கூஸ்பம்ஸ் இருக்குமையா அடுத்த நாள் புதிய வகுப்புல வச்சிருந்த தாய் அமேசிங் தாய் அடுத்த நாள் நமக்கு என் உயிர் இருக்கும் வரையும் அவ படிப்பித்து தருவேன் அந்த ஒரு உங்களுடைய அர்ப்பணிப்புட்டாங்க வளர்ந்துட்டார் அப்பா சத்தம் இன்னைக்கு போனா காசு இல்லை மழை மழை தோசை என்ன செக் பண்றீங்க கேம் விளையாடுறீங்களா தோசை எப்படி இருக்கு டேஸ்ட் குட் ஓ யம்மி ஹாய் தோசை யம்மி யா யம்மி வாவ் எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க எங்க எங்க இருக்குன்னு தெரியுமா ஸ்காப்ரோல இருக்கு அப்ப எங்க இருக்கு மாக்கம்மா எங்கேம்மா ஓ தட்ஸ் நைஸ் நீங்க எங்க Emily Carr Public School. வாவ் நைஸ்
job. Okay, slowly. Yeah, you can open it, yeah, slowly. Open slowly. Yeah, that's enough. That's enough. You can wash your hands. Turn it on. Good job. பிள்ளைக்கு எடுத்து கொடுங்க அம்மா குமாருக்கு குண்டு தோசை ஓடர்ல வரோம் நீங்க லைன்ல நிக்கிறோம் இங்க இருக்கு வரமா ஏன் அப்பதான் நான் குளிரே கொஞ்சம் சட்னி ஓகே enough எனக்கு தோசை வட்டமாக என்னை பார்த்து கைட் பண்றது அவர் தான் எனக்கு ஒரு தம்பியாக இந்த குருவாக என பயம் அவர் என்னோட கைட் பண்றதால நான் எத்தனையோ பெற்ற ஒரு சக்தியை பெற்ற ஒரு பலன் எனக்கு நான் இன்னும் செய்ய முடியும் என்று நான் நம்புறேன். நீங்க பார்க்கலாம் இவ்வளவு சாப்பாடு நான் ப்ரிப்பேர் பண்ணேன் உங்களுக்காக. அவ்வளவு சக்தியை கடவுள் தந்திருக்கிறார். அவருக்கு கடவுளுக்கு நன்றி கூறி காரணம் எனக்கு நல்ல குரு எனக்கு இருக்குது, நல்ல நண்பர்கள் கிடைச்சது. எவ்வளவோ விடயங்கள் செய்யக்கூடியதாக இருக்குன்னு சொன்னால் எல்லாம் அந்த இறைவன் அருள். நிச்சயமா நல்ல நண்பர்கள் நல்ல எல்லாமே நிறைவா இருக்கிறது. தேங்க்யூ சோ மச். நாங்க பீஸ்ல இதுல கனவே புது ஆக்கள் இருக்கிறீங்க. நாங்கள் ஒரு குழுவாக இருக்கிறோம். எங்களோட பெண்கள் குழு இருக்குது, எங்களோட முதியோர் குழு இருக்குது, எங்களோட சின்ன குழந்தைகளோட பெற்றார்கள் குழு இருக்குது, எல்லாமே நிறைய இருக்குது. நிறைய வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கணக்கு சொல்லலாம். நான் இந்த சமையல் எல்லாம் நான் என்னோட குக் பட் நான் சமைக்க பழகி சாப்பாடுகளை செய்து ஆக்களுக்கு கொடுத்து அந்த காசை வாங்கி நான் ஒரு முதியோர் அமைப்பை ரன் பண்ணி கொண்டிருக்கிறேன். 9 வருஷமாக செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு ஃபுல் மூணுக்கு நான் 1.5 லட்சம் ரூபாய் கொடுப்பேன். கடவுளுக்கு நன்றி. அதை விட நாங்கள் கனகன வேலையில் செய்கிறோம். அதுல சிறப்பாக நாங்கள் இப்ப செய்கிற வேலை உங்களோட குழந்தைகளுக்கு நாங்கள் திருக்குறள் மூலம் நல்ல பழக்க வழக்கங்களை கொடுக்குறோம் எங்களுடைய நோக்கம். நான் பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறேன். நான் 25 வருஷம் 26வது வருஷம் இந்த முறை பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறேன். தமிழ் டீச்சராக 29 வருஷங்கள் படிப்பிச்சிருக்கிறேன். என்ன கண்ணன் என்று சொன்னால் உண்மையாக எல்லா எஜுகேஷனும் இருக்குது, எல்லாம் இருக்குது. நல்ல பழக்க வழக்கங்கள் தான் எல்லாருக்கும் தேவையா இருக்குன்னு நான் உணர்ந்தினான். அதால குழந்தைகளுக்கு அந்த நல்ல பழக்க வழக்கங்களை நாங்கள் எங்கட புத்தகம் தமிழ் புத்தகம் திருக்குறள் மூலம் கொடுக்கிறோம். அது ஒரு பெரிய ஒரு சொத்து. எத்தனையோ பரம்பரைக்கு எங்கட குழந்தைகளுக்கு போகும்போது எங்களுக்கு இன்னொரு புத்தகத்தை நாங்கள் எழுதி இருக்கிறோம். அது எழுதினது ஐயா தான், மாலிகம் ஐயா தான் எழுதி தந்தவர். நாங்கள் தெரிவு செய்து 150 குறளை குழந்தைகளுக்காக செய்திருக்கிறோம். தமிழன் இங்கிலீஷ் கிரேட் 1 பிள்ளை அதை தானே படித்து எங்களுக்கு விளங்கப்படுத்தும். நாங்கள் அதை 2 இயர்ஸாக செய்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் படிக்கிறது. ஸோ தொடர்ந்து நாங்கள் அதை உங்களை செய்ய இருக்கிறோம். திருக்குறள் புத்தகம் இல்லாதாக்கள் பக்கத்தில் இருக்கிறான் இன்றைக்கு வாங்கிட்டு போங்க ப்ளீஸ். யாராவது தேவையண்டா நாங்கள் அதான் படிப்பிக்கிறாங்க. யோகா படிப்பிக்கிறாங்க, தியானம் சொல்லி கொடுக்குறாங்க, பன்னிச தேவாரங்கள் சொல்லி கொடுக்குறாங்க,
குழந்தையாக சின்ன குட்டிகளுக்கு தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாமே ஃப்ரீ ப்ரோக்ராம். எங்களோட சேர்ந்து ஒரு பெஸ்ட் டீம் இருக்குது. எல்லாருமே நல்லவர்கள். அமெரிக்கால இருந்து கூட எங்களோட பங்கு பெற்றுவினோம். நல்ல ஒரு டீமை நாங்கள் வாலண்டியர் பண்ணி செய்கிறோம். எங்களோட நீங்க இணைஞ்சு எங்களோட சொந்த பிள்ளைகளாக நாங்கள் வளர்ப்போம். நீங்க எங்களுக்கு ஒத்துழைக்கணும். ஐ வாண்ட் டு see ஐயா ஒரு ஃபீல்ட் சொல்லணும் பண்ணி விருப்பம். வணக்கம் எல்லோருக்கும். சாப்பிடுறீங்களா? எல்லாரும் சாப்பிடத்தான் வந்தீங்களோ? எஸ். ஒரு இனிய சனிக்கிழமை நீங்கள் எங்கெங்கெல்லாம் போயிருக்கலாம். இருந்தாலும் இந்த யோகாமாவுடைய இந்த அழைப்பை ஏற்றி இங்கே வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக ஏறியவர்களை விட உங்களுடைய ஒரு மனோபாவம் வித்தியாசமாக இருக்கின்ற காரணத்தினாலே தான் நீங்கள் இந்த யோகாமாவை நம்பி இங்கே வந்திருக்கிறீர்கள். எல்லாரும் சாப்பிட்டு இருக்கிறீங்க, நல்லது. இங்கே இருக்கிற பெற்றோரை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த பிள்ளைகளுடைய பெற்றோரை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? குழந்தைகளை பெற்று வளர்க்கின்றீர்கள் கனடா நாட்டிலே. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன குழந்தைகளை பற்றி? யாராவது சொல்ல விரும்புகிறீர்களோ? பொதுவாக எல்லாரும் உங்கள் பிள்ளைகளை பற்றி உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய சம்பாத்தியம், உங்களுடைய எல்லாவற்றையுமே உங்களுடைய குழந்தைகளுக்காகவே நீங்கள் செலவழிக்கிறீர்கள். அந்த குழந்தைகளுக்காக நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்கிறீர்கள்? அந்த குழந்தைகளிடம் வந்து நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்கிறீர்கள்? எல்லோருடைய எண்ணமும் எங்களுடைய நேசனத்தை சொல்வார்கள், எங்களுடைய நல்ல பெரியாக்களாக வருவோம். பெரியாக்கள் எந்த பிள்ளைய பெரியாக்களாக வருவோம். பெரியாக்கள்னா என்ன? டாக்டராக வரணும், பெரியாக்களாக வரணும், டாக்டராக வரணும், என்ஜினியராக வரணும், லோயராக வரணும், பெரியாக்களாக வரணும். நல்ல விஷயம், நீங்கள் அப்படி எதிர்பார்க்கலாம். ஆனால் கனடா நாட்டிலே எனக்கு தெரியத்தக்கதாக எத்தனையோ டாக்டர் வீட்டிலே தனியாக வாழ்கிறார்கள். எத்தனையோ அறிஞர்கள், பெரியவர்கள், பணக்காரர்கள் அவர்களுடைய வீடு ஏறக்குறைய 3-4 மில்லியன் பெறுமதியான $3-4 மில்லியன் பெறுமதியான வீட்டிலே வாழ்கிறார்கள். வீட்டிலே குழந்தைகள் இருந்தாலும் அவர்களோடு இல்லை, அல்லது அவர்கள் தனியாக வாழ்கிறார்கள், கணவன் ஒற்றுமை இல்லை. நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், கனடா நாட்டிலே நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை பாடசாலைகளுக்கு அனுப்புகிறீர்கள். அந்த பாடசாலைகளிலே உங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கிறார்கள். அந்த கல்வியினுடைய நோக்கம் என்ன? இன்றைக்கு கனடா நாட்டிலே இருக்கின்ற பாடசாலையிலே கொடுக்கப்படுகின்ற உங்கள் குழந்தைகளுக்கு போதிக்கின்ற அந்த கல்வியினுடைய நோக்கம் என்ன? அதாவது உங்களுடைய குழந்தைகள் எந்த வகையிலாவது பொருளீட்டுவதற்கான கல்வி அவர்கள் கொடுக்கிறார்கள். கனடிய நாட்டிலே பப்ளிக் ஸ்கூல்ஸ், அதாவது பாடசாலைகளிலே உங்கள் குழந்தைகளுக்கு அவர்கள் பொருளீட்டுவதற்கான கல்வியை கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த குழந்தைகள் பொருளூட்ட அவர்களுக்கு தெரிகின்றது. அவர்களுடைய அறிவை கொண்டு, கல்வியை கொண்டு, அவர்களுடைய தராதரத்தை கொண்டு அவர்களுக்கு எந்த வகையிலே பொருளூட்டுவதிலே அவர்கள் பின்னிப்பதில்லை. எல்லாருமே பொருளூட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உங்களுடைய குழந்தைகள் பொருளை மட்டும் வைத்துக் கொண்டு சந்தோஷமாக வாழ முடியுமா?
உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் பொருளை கொடுக்க விரும்புகிறீர்களா, அல்லது மனதிலே அமைதி, மனதிலே அன்பு, வீட்டிலே சமாதானம், சாந்தி, ஒழுங்குமுறை, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் விரும்புகிறீர்களா? ஆகவே இதுதான் அந்த அடிப்படை. யோகாமாவுடைய நோக்கம் அதுதான். அதாவது இந்த கரிய நாட்டிலே, மேற்குலக நாடுகளிலே சரி, அல்லது இப்போது எங்களுடைய நாட்டிலேயும் சரி, கொடுக்கப்படுகின்ற கல்வி மக்களை ஆனந்தமாக அமைதியாக வாழ்வதற்கு வழிவகுப்பதில்லை. அந்த குழந்தைகள் உண்மையாகவே சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, அமைதியாக, அன்போடு, ஆனந்தமாக வீட்டிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தங்களுடைய மனதிலே ஒரு திருப்தி, தங்களுடைய வாழ்க்கையிலே நான் நிறைவாக வாழ்ந்துள்ளேன் என்ற ஒரு திருப்தி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அறநெறி கல்வி அவசியம், அவர்களுக்கு ஒழுக்க நெறி கல்வி அவசியம், அவர்களுக்கு மனித மேம்பாட்டு கல்வி அவசியம். அதை கொடுப்பதற்காகத்தான் எங்களுடைய யோகா அம்மா உங்களுடைய குழந்தைகளை இந்த வகுப்புகளில் சேர்த்திருக்கின்றார். ஆகவே இந்த குழந்தைகளுக்கு அன்பை போதிப்பதற்கு, அகிம்சையை போதிப்பதற்கு, தர்மத்தை போதிப்பதற்கு நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்படியாவது பொருளை தேடினால் நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி. ஆனால் உண்மையிலே பொருளை தேடுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. பொருளை அதாவது நாங்கள் வாழுவதற்காகத்தான் பொருளை தேட வேண்டுமே தவிர, நாங்கள் வாழுவதற்கு பொருள் தேவை. அப்ப வாழுவதற்காக நாங்கள் பொருள் தேட வேண்டுமே தவிர, ஆனால் எங்களுடைய மனதிலே இந்த குழந்தைகளுக்கு இந்த பாடசாலை கல்விகள் மூலமும் பொருள் தேடுவதற்காகவே நாங்கள் வாழ வேண்டும் என்ற நிலை ஏற்படுகிறது. நாங்கள் வாழுவதற்கு பொருள் தேவையே தவிர பொருளை தேடுவதற்காக நாங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக சாப்பிட வேண்டுமே தவிர நாங்கள் சாப்பிட வேண்டும்ன்றதுக்காக வேண்டியே வாழ்கிறோம். என்ன வேணும், எங்க போனாலும் சாப்பாடு 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 உடலுக்கு ஒரு தற்காலிக கம்ஃபர்ட், ஒரு சௌகரியத்தை கொடுக்குமே தவிர, உடம்புக்கு அந்த சௌகரியத்தை கொடுப்பதை தவிர உணவினாலே நாங்கள் ஆனந்தத்தை பெற முடியாது, அன்பை அனுபவிக்க முடியாது, ஆகவே அமைதியை ஏற்படுத்த முடியாது. ஆகவே இதற்காகத்தான் நாங்கள் அறத்தை பின்பற்ற வேண்டும். அறநெறி கல்வி என்று சொன்னால் உலகத்திலே அறத்தை போதிக்கின்ற புத்தகங்கள் தமிழிலே, ஆங்கிலத்திலே நிறைய இருக்கின்றன. எத்தனையோ புத்தகங்கள் இருக்கின்றன. ஆனால் அறத்தினுடைய அடிப்படை என்ன? அறத்தினுடைய அடிப்படை வாழும் போதுதான் எங்களுக்கு மனத்திலே நிறைவு ஏற்படுகிறது. அந்த அறத்தின் அடிப்படையிலே நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொன்னாக்கா எங்களுக்கு நீடித்த சௌகரியங்கள் அல்லது நீடித்த செல்வங்கள் அல்லது நீடித்த உயர்வு எங்களுக்கு கிடைக்கின்றது. ஆகவே தர்மத்தினுடைய அடிப்படை என்ன என்று சொன்னால், அவ்வளவத்தை சுருக்கி ஒரு 4 சொல்லில சொல்றதாக இருந்தால் அறநெறி கல்வியினுடைய சாராம்சம் என்ன? நாங்கள் அறநெறிய திருக்குறள் மூலம் கற்பிக்கிறோம். இப்ப பார திருக்குறள் தான் சொன்னா, இப்ப திருக்குறள் மாநாடு நடக்க போகுது. 19, 20, 21ஆம் தேதி நடக்க போகுது. சாப்பாடு முழுக்க இலவசம். காலையில 8 மணியில இருந்து காலையில 9 மணியில இருந்து பின்னேரம் 8 மணி வரைக்கும் உங்களுக்கு 3 நேர சாப்பாடு இலவசமாக கொடுக்கப்படும். நீங்கள் தாராளமாக வந்து அதை நீங்கள் அந்த திருக்குறள் மாநாட்டை முற்றாக நீங்கள் கண்டு கழிக்கலாம். அது மாத்திரமல்ல, எத்தனையோ கலை நிகழ்ச்சிகள் உங்களுக்கு சாதாரணமாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகள் நிறைய எல்லாரும் பாருங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்ல வாரேன் என்று சொன்னா, நன்றும் தீதும் பிறர் தர வாரா 4 சொல்லு. உலகத்திலே உள்ள அத்தனை அறங்களையும் அந்த 4 சொல்லிலே அடக்கி விடலாம். நன்றும் தீதும் பிறர் தர வாரா. அப்ப இவர் எனக்கு ஏதாவது நான் நினைச்சேன்னு சொன்னா, இவர் தான் எனக்கு துன்பம் தார அல்லது இவர் தான் எனக்கு சந்தோஷம் தார அப்படி சொல்றதே அர்த்தம் இல்லை. அவர் தர முடியாது. எனக்கு வர வேண்டியதான் அவர் தார, எனக்கு வர வேண்டியதான் இவர் தருகிறார். ஆகவே இதுதான் அறத்தினுடைய அடிப்படை.
நன்றும் தீதும் புறந்தர வாரான்னு சொன்னா அப்ப உங்களுக்கு நன்மை தீமையும் வருதுதானே. அந்த நன்மை தீமையும் வருதுன்னு சொன்னா அதே ஆதாரது. நன்றும் தீதும் புறந்தர வாரான்னு சொன்னா அது தனியம் ஆதாரது. நன்றும் சொன்னால் அந்த நன்றையும் தீதையும் தருவது யார்? நாங்களேதான். ஆகவே நீங்கள் இன்னொருவருடைய பொருளை அபகரித்தீங்கன்னு சொன்னா ஆர்டை அபகரிக்கிறீர்கள், உங்கள்கிட்ட தான் நீங்கள் அபகரிக்கிறீர்கள். அந்த செல்வம் அந்த சொத்து அந்த பொருள் உங்களுக்கு உதவி செய்யாது. அறத்தினுடைய அடிப்படையே இதுதான். நீங்கள் இன்னொருவரை வருத்தினால் அவரை நீங்கள் வருத்தவில்லை, நீங்கள் உங்களைத்தான் வருத்துகின்றீர்கள். இதுதான் இந்த அடத்தை. நீ கணக்கு தேவையில்லை. இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற சாராம்சம் இதுதான். இதை நடைமுறை வாழ்க்கையிலே கொடுக்கக்கூடிய பலவித சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே எப்படி நாங்கள் பயன்படுத்தலாம். இவற்றை தான் நாங்கள் போதிக்கிறார்கள். நான் இல்லை, எங்க அம்மாண்ட ஆசிரியர்கள் போதிக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை மட்டுமே நான் கொடுக்கிறது. நம்முடைய இதுதான் முக்கியம். உங்களுடைய குழந்தைகள் பணக்காரராக இருக்க வேண்டும், அதிகாரிகளாக இருக்க வேண்டும், உயர்ந்த பதவிகளில் இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு கல்விய கல்வி போதுமானது. ஆனால் அவ்வளவுத்திலும் இருந்தும் உங்களுடைய குழந்தைகள் சந்தோஷமாக வாழவில்லை, அவர்களிடத்தில் மனதிலே ஒரு அமைதி இல்லை, ஒரு இரிட்டேஷன், ஒரு டென்ஷன், ஒரு பதவழிப்பு, எந்த நேரமும் ஒரு வாழ்க்கை ஒரு மெஷின் மாதிரி ஓட்டம் நடைமான ஒரு வாழ்க்கை. அமைதியாக நாங்கள் செல்ல முடியாது, அவசர வாழ்க்கை. இதுதான் எங்களுக்கு தேவையான வாழ்க்கையா? இல்லை. எங்களுக்கு அமைதியான அன்பான ஒரு நல்ல வாழ்க்கை எங்களுக்கு தேவை என்று சொன்னால் நாங்கள் இந்த அறநெறி கல்விகளை, ஒழுங்குநெறி கல்விகளை, மேம்பாட்டு கல்விகளை மனிதனுக்கு என்று சொல்லி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. ஆகவே நாங்கள் விருத்தி செய்யாமல் நாங்கள் வேறு என்னென்ன வகையான விடயங்களை கற்றுக் கொள்ளுகின்றோம், அதை பயன்படுத்திக் கொள்ளுகின்றோம். எல்லா நன்மைகளும் எல்லா அன்பு அனைத்துமே எங்கள்கிட்ட தான் இருக்கு. அன்புதா, அம்மா அன்புதா, அப்பா அன்புதா, கணவன் அன்புதா, மனைவி அன்புதான்னு சொல்லி எல்லாத்தையும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனால எங்களுக்கு கிடைக்க போறதில்லை. நீங்கள் கொடுத்து கொண்டே இருங்கோ. கொடுத்து கொண்டே இருக்கும் போது உங்களுக்குள்ளே இருந்து அந்த அன்பு பெருகுகிறது. அது உங்களுக்குள்ளே பயன் தரும். யாரிடத்திலே இருந்து நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். அனைவருக்கும் நீங்கள் அன்பை கொடுங்கள். அனைவருக்கும் நீங்கள் கொடுக்கின்ற போதுதான் அது உங்களுக்கு உங்களுடைய மனத்திலே அந்த அன்பு உற்பத்தியாகும், அந்த அன்பு சுரக்கும். அதைத்தான் நீங்கள் அனுபவிக்கலாம். பிறர் தருகிறதை நீங்கள் அனுபவிக்க முடியாது. ஆக இப்படியான நல்ல விஷயங்களை நாங்கள் போதிக்கின்றோம், கற்பிக்கின்றோம். பிள்ளைகளை நல்லபடி வாழ நாங்கள் வழிகாட்டுவோம். ஆகவே உங்களுடைய ஒத்துழைப்பு நிறைவாக இருக்க வேண்டும். உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க நீங்கள் ஆதரவாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இத்தனைக்கும் காரணம் எங்களுடைய அன்னபூரணி யோகா அம்மா. அவ சாப்பாடை கொடுத்து எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு அவ கொடுத்தாலும் அவ சேர்த்து கொடுக்குறது அதனால அறநெறி கல்வியலை. ஆகவே அவருக்கு தான் உங்களுடைய எல்லோருடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாரும் அந்த திருக்குறள் மகாநாட்டுக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் பண்பாக கேட்கிறோம். 19 சனிக்கிழமை 20ஆம் தேதி மத்தியானம் 10 மணிக்கு அந்த ப்ரோக்ராம். இதெல்லாம் எனக்கு அன்னைக்கு நல்ல ஞாபகம். நான் எந்த குழந்தைய உண்மையா சொல்றேன், 4 வயசுல திருக்குறள் 1995 நான் இந்த புள்ளியை கொண்டு போய் அந்த திருக்குறள் போட்டியில பங்கு பெற்றி அவன் முதலாவதா வந்தவ. அந்த நினைவில் இன்னும் இருக்குது. உங்களோட குழந்தைகளுக்கு ஒரு புதிய அனுபவம். அந்த புத்தகம் தான் எங்களோட மெயின் புத்தகம், மூல புத்தகமாக நாங்கள் எங்களோட குழந்தைகளுக்கு கொடுக்கிறது திருக்குறள். அது தமிழ் புத்தகம். அதுல உள்ள அறநெறி தான் நாங்கள் கொடுக்கிறோம். 150 குறள் இருக்குது. அதுல ஒரு குறளை ஒரு பிள்ளை முறையாக படிச்சாலே நல்ல வாழ்க்கை வாழ முடியும், வைக்க முடியும் என்று நாங்கள் முழுமையா நம்புறோம். அதுக்கு நீங்க வர வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம்.
பிள்ளைகளுக்கு பொழுது காட்டுங்க என்ன நடக்குது என்று சொல்லி அவர்கள் எந்த காலமும் நினைக்கக்கூடிய ஒரு பதிவாக நாங்கள் பதியலாம். தேங்க்யூ சோ மச். நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம், எங்களோட இருப்போம். நாங்கள் வந்து படிப்பிக்கிற மட்டுமல்ல, சேவை பணிகளை அவர்களுக்கு செய்து காட்டுறது. உதாரணம், நீங்க இன்னைக்கு இதுக்குள்ளேயே பார்க்கலாம், எங்களோட விசேட தேவையுள்ள குழந்தைகளை நாங்கள் எப்பவும் எங்களோட நினைச்சு கொண்டுதான் பயணிப்போம். அது எந்த நிகழ்வாகவும் இருக்கலாம். அது பார்த்துட்டு பெரிய லெசன் எங்களோட பிள்ளைகளுக்கு அவையலார் அவைக்கு நாங்க என்ன செய்யணும், அது எப்படி இருக்கணும், அதுக்கு நாங்கள் அதை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இங்க வந்து முதியோர்கள், படுக்கையில் உள்ள முதியோர்களுக்கு நாங்கள் சங்கீதம் தேவாரங்கள் படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவினும் அவன் சிஸ்டரும் நாங்கள் நாங்கள் ஆன்லைன்ல பிரேயர் செய்யும். நாங்கள் முதியோர்களுக்கு அதை கண்ணால பார்த்து நாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி, அதை விட நாங்கள் இலங்கையில நடக்கிற அத்தனை வேலை திட்டங்களையும் எங்களோட பிள்ளைகளோட பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. நாங்கள் இயலுக்கு படிக்கிற அதே திருக்குறளை நீங்க நம்ப மாட்டீங்களா, அந்த இறைவன் செயலாளர் எத்தனையோ மாவட்டங்கள்ல படிப்பிச்சு கொண்டிருக்கிறோம். இப்ப உங்கள்ட்ட 500 பள்ளிக்கூடங்கள் இருந்தது, 800 பள்ளிக்கூடங்கள் சொன்னால் ஒரு பள்ளிக்கூடத்துல 1000 பிள்ளை இருக்குது, 500 பிள்ளை இருக்குது. லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு நாங்கள் திருக்குறள் படிக்கிற பெரிய பேர் கிடைச்சிருக்கு. அதுக்குரிய நிதி, அதுக்குரிய ஒழுங்கல் எல்லாம் செய்கிறது எங்களோட குழந்தைகள் தான், அவர்களது பெற்றோர்கள் தான். உங்களுடைய ஆதரவால நாங்கள் இந்தியிலையும் வளர்க்கிறோம், அங்குள்ள குழந்தைகளுக்கு உதவி செய்கிறோம். இதை விட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உண்மையாக சொல்ற இந்த கனடாவில அல்ல இந்த உலகத்துல யாருமே இந்த பெரிய ஒரு வேலை திட்டத்தை செய்ய கடவுள் அனுமதிக்க இல்லை. எங்களுக்கு அதை தந்திருக்கிறார். நாங்க எல்லாரும் ஒன்றாக சேர்ந்ததை செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு பெரிய நிதி திரட்டி கொடுத்து கொண்டு ஐயா கொடுத்து கொண்டிருக்கிறோம். என்ன நாங்கள் முதலாக இந்த வரலாற்றை நாங்கள் செய்யல. டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி நாங்கள் ஒரு கிறிஸ்துமஸோட சேர்ந்து ஒரு பெரிய ஃபண்ட்ரைசிங் ஈவென்ட் செய்ய போறோம். காரணங்களுக்கு திருக்குறளுக்கு மலையகம் உட்பட கிளிநொச்சி மாவட்டம், மன்னார் மாவட்டம் சொன்னா அத்தனை பள்ளிக்கூடங்களும், வவுனியம் மாவட்டம், நாங்க திருவோணமலை ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ மாவட்டங்கள்ல உள்ள பாடசாலைகளை எடுத்து திருக்குறளை ஐயா இலவசமாக அந்த புத்தகங்களை, ஆயிரக்கணக்கான புத்தகங்களை இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்படியான பெரிய பணிகள் எங்கள்கிட்ட இருக்குது. அதையும் இந்த குழந்தையை பார்க்கணும். இங்க வெறுமனே படிக்கிற மட்டுமில்லை, இது நடக்குது இந்த உலகத்துல. நாங்க எப்படி மற்றாளுக்கு உதவி செய்யலாம்ன்ற பிராக்டிக்கல் லெசனை நாங்கள் எங்க குழந்தைகளுக்கு கொடுத்து வளர்க்கிறோம். கஷ்டங்களை காட்டி வளர்க்கிறோம். இப்படியெல்லாம் வாழ்க்கை இருக்குன்னு இதெல்லாம் அவைக்கு பெரிய அனுபவமாக இருக்கு. இதெல்லாம் பள்ளிக்கூடத்துல தெரியாது. ஐயா சொன்ன மாதிரி பள்ளிக்கூட கல்வியில இது இல்லை, ஒரு பக்கம் மட்டும்தான் தெரியும். நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு வறுமை, துன்பம், நோய் என்ன உலகத்துல இருக்குன்றதை காட்டி வளர்க்கிறோம். பெரிய நல்ல குழந்தைகளா நிச்சயமாக இருக்கும். எங்களோட இணைந்து நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. கடவுளால தெரிவு செய்யப்பட்ட நல்ல உள்ள படித்த பெற்றார்கள் தான் எங்களோட இணைஞ்சிருக்கணும். நான் சொன்ன அன்னைக்கு சொன்ன ஒரு தாய் வந்து பிள்ளை பிறந்து அடுத்த நாள் ஒரு சின்ன குழந்தையோட இந்த தமிழ் வகுப்புல ஆன்லைன்ல ஜாயின் பண்ணி கொண்டிருந்தவன். அது 4 வயசு கூட ஆகல. நான் இன்னும் அன்னைக்கு அவளோட கழிக்க வேண்டி வந்ததால அவ சொன்னா, நேற்று தான் எனக்கு பிள்ளை பிறந்தது, இன்னைக்கு பிள்ளைய தமிழ் படிக்க கொண்டு வந்த நானுங்க அமிர்ந்து போனேன். ஒரு தாய் வயிற்று புண் மாறில அந்த பிள்ளைக்கு தமிழ் படிக்க வேண்டும் என்று எங்களோட இணைஞ்சு இருக்கிறான். நான் பேசி வரக்கூடாது, ஒரு நீங்க நல்ல உடம்பு இல்லாம ஆறுன பிறகு நான் கடைசி வரைக்கும் படிக்கணும். அவங்க கைவிடுங்க அந்த அம்மாவுக்கு. அந்த கை குழந்தையோட வந்திருக்கா, இப்ப வளர்ந்துருக்கிறா. நான் எத்தனை மாசம் நாளைக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லமா. அவங்க வெரி ஸ்பெஷலா என்ன அந்த தாயின் அர்ப்பணிப்பு, அந்த தாயின் தமிழ் ஆர்வம் எனக்கு பைத்தியமாக்கிட்டு உண்மையாச்சு. நான் அழுதேன், நான் என்னடா இப்படியும் அம்மா இருக்காண்டு. நீங்க வந்து எல்லாரும் அப்படியா நாக்கலாம். அதுக்காகத்தான் சொன்னேன், எல்லா தாய்மாரையும் கைதட்டி விடுங்க. வெரி யங் மதர்ஸ் அண்ட் அப்பா அம்மா என்னோட தொடர்ந்து பயணிக்க வேண்டும். இந்த நிகழ்வில நான் 29 வருஷங்களுக்கு முதல் கண்டு நான் ஒரு எங்களோட சவுண்ட் வாங்கமா இருக்க ஒரு சின்ன வாங்க ப்ளீஸ். வெரி ஃபேமஸா பாடி நம்மளோட பீஸ் லாங்குவேஜ் அதில் ஒரு பாட்டு பாட சொல்லி கேட்போம். ஏதாவது ஒரு பாட்டோட தொடங்குவோம். பாடுங்க. Come
ட்ரைனிங் எடுக்கிறீங்க. எனக்கு நீங்க கிரியோம் சொல்லி காய்ச்சி சொல்லி அம்மா கரெக்டா ப்ளீஸ் quiet காய்ச்சி சொல்லி निर्विघ्नं गुरु मे देवा सर्वकार्य सुसर्वदा करतने आने मुगतने इंडियम पीरे पोलुनाई तने नंदी मगन्नाने यान कोंदिने पुंडिल वैतरी போற்றுகின்றேனே பிரியதனூருமே கோலமிகு கரியர் வாழ்கோரு தனதாய் வாரி பாரும் மாவரித காடி கணா பரிவார ஆரூரின் மிகு கோடி பாடி வீரர் பயிர் வரி பரமுறை சொல்லி சாந்தி சொல்லி குழந்தைகளை நம்பிக்கையோடு தாங்க நிச்சயமாக நல்ல மியூசிக் டீச்சர் நாங்கள் மாதிரி உருவாக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அவங்க டவுன் டவுன்ல இருக்கீங்க. நான் அவ மீட் பண்ணினா இன்னைக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் மீட் பண்ணினான். அவர் சின்ன பிள்ளையா இருந்தவர். எத்தனை வயசு இப்போ பிள்ளைக்கு? 27 வயசு. நான் 2 வயசுல வரேன்னா என்ன அப்ப என்ன நம்ம என்னை கண்டு ஆச்சு என்ன இவர் இப்ப என்ன அப்ப நான் செய்யணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். யோகாக்காக 2 வயசுக்கு கண்டுனா நம்ம கண்டு இப்படி என்னத்துக்கு இப்படி வந்தது அப்படி எல்லாம் போட்டு ஆரம்பங்களுக்கு ஹெல்ப் பண்றது எல்லாம் கேட்டவ. அப்போ எல்லார்ட்டையும் ஹெல்ப் பண்ற நிலைமையில இல்லை. நான் அப்போ யோகோட ஃபர்ஸ்ட் டைம் அவ கேட்ட வழியா சொன்னா இப்போ சொன்னவ சைல்ட் டேக்ஸ் வர்றதோ அப்படின்ட்டு என்னான்னு கேட்டேன். அது ஒன்றுமே தெரியாது. அப்போ தான் இந்த ஃபோம் ஏதோ
எப்படி எடுக்கிறதான்னு சொல்லி நிரப்பி ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் தெரியும் சைல்ட் லைஃப் வண்டிக்கு வர்றதுன்னு சொல்லி அப்படி பிறகு இன்னும் நிறைய செய்திருக்கிறா பக்கத்தில் இருந்தபடியா இவருக்கு ஒரு எமர்ஜென்சியான ஹாஸ்பிட்டலில் வரைக்கல அவள் அரைஞ்சு தூரை வந்துட்டா அப்போ 3 மீட்டிங்களும் தெரியாது வந்து எனக்கு இப்போ ஆங்கிலம் வடிவாக கதைக்க தெரியாது எழுதி இருந்தேன் என்ன கவர்மெண்ட் எழுதிட்டாண்டு போன வட்டத்தரோட கதைக்கிறதுக்கு அப்படி நான் என்ன ஏன் சொல்றேன்னு சொன்னா நாங்க இப்ப எனக்கு சொல்ல ஆளுகள் நாங்க இப்ப வந்து இந்த ஃபீல்ட்ல நிக்கலம்மா நான் இந்த கனால 92ல வந்தேன்னா இவ்வளவு காலமும் என்ன செய்யறீங்க நான் வாழ்ந்து உண்மையா சொல்றேன் அதுல ஒரு சாட்சி தான் இந்த பிள்ளை அவ சொல்லத்தான் எனக்கு ஞாபகம் வந்தது எனக்கு ஒரு பிள்ளை இருந்தவ இப்படி விசேடுக்க உள்ள பிள்ளை அவ 1.5 வயசுல செத்துட்டா அவ செத்த பிறகு நான் அவைக்கண்டி அதைய பார்த்து கொண்டே செஞ்சேன் அதுல அந்த வேலை நீண்ட வீட்டையும் போனது வரத நேரம் வந்திருக்கிறார் அவரே சின்ன வயசுலயே நான் கண்டது இவ்வளவு பேரை நாங்கள் உடனே வந்து என்ன பேச இல்லை உடனே வந்து அமைப்பு தொடங்க இல்லை உடனே வந்து நின்று சமைக்க இல்லை இதுக்காக வருஷ கணக்கு 30 வருடங்களாக நாங்கள் வாழ்ந்த நாங்கள் நம்பிக்கையோட எங்களோட பயணிங்கோ நாங்கள் எங்களால் முடிஞ்சவர் இந்த நம்பி இருக்கிற ஜோதி பிரபாகரன் அவர் என்று கண்டு தெரியாத எனக்கு படியாக இருந்து அவவும் எல்லாம் நாங்க சேர்ந்துதான் செய்யறது எல்லாருமே சேர்ந்து பயணிக்கிறோம் நாங்களும் வாழவும் எப்பவும் செய்யறது அந்த பிள்ளைங்க மனதில இன்னும் இருக்குது இப்படித்தான் நாங்கள் ஒவ்வொரு படியை நாங்கள் எடுத்து வைக்கணும் இவ்வளவு மாதிரி எத்தனையோ குழந்தைகள் எங்களோட இணைஞ்சிருக்கிறோம் அவைக்காக நாங்க வாழணும் ஒரு அப்படியான பெற்ற அந்த எங்களோட வரன்னு அன்னைக்கு அந்த பூக் போட்டு நான் உண்மையா சொல்ல வேணும் நான் ஒரு சமைச்சு நாங்க ஒரு கடை போட்டு அங்க ஒரு திருக்குறள் படிக்கிறதுக்காக அது இன்னொன்று ஈஸி ஒர்க் நான் செத்து பிள்ளைக்கு சரியா 4 மணிக்கு விடியப்புறம் ஒரு தரம் வேற இல்ல வரலன்னு அதுல 2 குழந்தைகள் அவருக்கு விசேட பிள்ளைகள் இருக்கிற மகன் திரும்பி பாருங்க 2 பிள்ளைகள் அந்த 2 பிள்ளைகள் உள்ள ஒரு தந்தை 4 மணிக்கு எங்கட வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறார் அந்த முழு நாளும் நின்று எனக்கு உதவி செய்தவர் What can we do for them? நாங்க உண்மை அப்படியான அவர்கள் பாருங்க இதுல எல்லா விசேட தேவை உள்ள குழந்தைகள் இந்த பெற்றாரும் தான் எங்களுக்கு உண்மையா சொல்றது இன்றைக்கு நம்ம மாதிரி எங்களை இளங்கோ இதுல வந்துட்டு நீங்க பாத்தீங்க இல்லையா கையில எந்த தந்து தெளிச்சுதான் போல அன்னைத்தானே தந்தனீங்க இவையில புடிங்க இவர்களின் ஆதரவாலதான் நாங்கள் அந்த வேலை திட்டங்களை செய்யறாங்க உண்மையா அவையிட்ட பணம் இருக்கிறது இல்ல ஆனா அவையிட்ட நல்ல அன்பு இருக்குது உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது அப்படியான பெற்றார்கள் எல்லாம் எங்களோட நிறைய இருக்கிறதாலதான் நாம நல்ல பணிகளை ஆக்கக்கூடியதா இருக்குது நான் கூப்பிட்டது என்ன அந்த எப்பவும் நடந்த சம்பவம் பட் ஸ்டில் ஃப்ரெஷ்ஷா எனக்கு மிக சந்தோஷமா இருந்தது அவர் திரும்பி கண்டது நல்ல சந்தோஷம் தொடர்ந்து வாங்க தொடர்ந்து பயணிப்ப நிறைய பேர் இப்ப எங்களோட சேர்ந்திருக்கிறோம் கிருஷ்ணன் வந்திருக்கிறார் அவர் டீச்சர்ல இருக்கிறார் அவர் எங்களோட தொடர்ந்து எந்த நாளும் எங்களோட பயணிக்கிறத நாங்கள் தொடர்ந்து நல்லது செய்கிறோம் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு காரணம் தேங்க்யூ சோ மச் இப்படி ஒரு நிறைஞ்ச அன்பான குடும்பத்தோட நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க சமைச்சு சாப்பிட்டு எங்களை வாழ்க்கையை பிடிப்போம் எங்களோட சேர்ந்துருங்க அது இந்த பிரச்சனை நாங்க கொண்டாடுவோம் தேங்க்யூ சோ மச் ஹாப்பி பர்த்டே எங்களை குட்டியை மார்க்கு எல்லாரும் ஹாப்பி பர்த்டே போகிறோம் ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே என்ன பேசுறீங்க ஆதிரா happy birthday to you பெரிய பேர் அவர்களுடைய birthday-க்கு நாங்கள் பாட கிடைச்சது we are so happy அவ இந்த very special grandchild thank you so much பாரு மகேந்திரான்னு சொல்லிக்கிறேன் நீங்க இருந்தெல்லாம் எடுத்தீங்க தேங்க்யூ This is Nelson Park. It's not close to my house.
My house address is வீடியோ கீழே எல்லாம் எடுக்கணும் கீழே எடுங்க so much பண்ணம்மா காட்டுங்க இருக்க முன்னுக்கு செண்டு வைக்க முடிக்கணுமே சுத்தி சுத்தி வந்தீங்க. நல்ல அப்பமா அவ்வளவு ஓஞ்சு வீட்டை போற வழி நீங்க என்ன அப்ப முள்ளுக்கும் சாப்பிட்டு வெளியிலயும் சாப்பிட்டு இருக்கீங்க. ஓ வாவ். பானு மகேந்திரா நடுவில் இருக்கிறார். Thank you so much. வடிவான படம். We are going to post உங்களுக்கு இது ஆட்சேபனை என்ன சொல்லலாம். We are going to post in the Facebook.